வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரத்தில் சந்திக்கின்றோம். குறிப்பாக சர்வதேச அளவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் அமெரிக்காவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டலுக்கு நடுவே ஹார்முஸ் நீர்நிலையை கடந்து சென்றிருக்கக்கூடிய 2 சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதில் சரக்கு கப்பல் சேதமடைந்திருக்கிறது. இதனால் மீண்டும் இந்த ஹார்முஸ் நீர்நிலை பகுதியில் ஒரு பதற்றம் என்பது அதிகரித்திருக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையிலான ஒரு போர் நிறுத்தம் என்பது தற்காலிக போர் நிறுத்தம் என்பது ஒப்பந்த அடிப்படையில் இடம்பெற்றிருக்கிறது. இதன் அடிப்படையில் ஈரான் ஹார்முஸ் நீர்நிலையை திறந்திருந்தது. இருப்பினும் கூட அமெரிக்கா ஈரான் இடையில் கருத்து மோதல்கள் நடந்து கொண்டிருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஹார்முஸ் நீர்நிலையை கடந்த கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்தது. இதனால் கோபமடைந்திருக்கக்கூடிய அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருந்தது. பதிலுக்கு ஈரானும் கட்டார் உள்ளிட்ட பிற நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை முன்வைத்து தாக்குதலை நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த மோதல் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது புதிய பிரச்சினை என்பது ஆரம்பித்திருக்கிறது. நேற்றைய தினம் 2 சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் நீர்நிலையை கடந்தன. அப்போது அந்த 2 கப்பல்கள் மீதும் ஈரான் தாக்கியிருக்கிறது. இந்த தாக்குதலை ஈரான் தான் நடத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. ஈரானில் இருக்கக்கூடிய புரட்சிகர காவல்படை சார்பில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2 ஏவுகணை தனித்தனியாக அந்த கப்பலை தாக்கியிருக்கிறது. இதில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த விதமான காயமோ ஏற்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் கப்பல் என்பது மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கிறது. இது தற்போது பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. ஹார்முஸ் நீர்நிலையில் நடத்தப்படக்கூடிய தாக்குதல் என்பது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்று அமெரிக்கா ஏற்கனவே எச்சரித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இதனால் மீண்டும் பிரச்சினை என்பது மிகப்பெரிய அளவில் மாறியிருக்கிறது. இருப்பினும் தற்போது ஈரானுடைய முன்னாள் உச்ச தலைவரான அயதுல்லா அலி ஹமேனியினுடைய இறுதிச் சடங்கு நடந்து வருகிறது. ஜூலை மாதம் 9ஆம் தேதி வரை இது நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில் தான் தாக்குதல் நடத்த மாட்டோம் என்று சொல்லி அமெரிக்கா அறிவித்தல் விடுத்திருக்கிறது. இது ஓரளவுக்கு ஒரு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. குறிப்பாக அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தாக்குதலை நடத்துமாக இருந்தால் நிச்சயமாக அது பேரழிவை தான் ஏற்படுத்தும். இருந்தாலும் அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றலாம் என்று கூறப்படுகிறது. இது தற்போது பதற்றத்தை அதிகரித்திருக்கிறது. இதே நேரத்தில் 26 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு கச்சா எண்ணெயுடைய விலையில் சடுதியான மாற்றத்தை அரேபியா ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வகையில் பார்க்கிற போது சவுதி அரேபியா, ஈராக், குவைத் ஆகிய நாடுகள் தங்களுடைய எண்ணெய் ஏற்றுமதியை வேகப்படுத்த தொடங்கி இருக்கிறது. சவுதி அரேபியா தன்னுடைய முக்கிய துறைமுக தளமான ராஷ் தனுராவில் இருந்து எண்ணெய் ஏற்றுமதியை 50% மீண்டும் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறது. தற்போது அந்த விடயம் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. தற்போது கச்சா எண்ணெயினுடைய விலையை சந்தையில் பார்க்கிற போது தாராளமாக கிடைக்கக்கூடிய நிலையில் ஒரு பிராண்ட் கச்சா எண்ணெயினுடைய விலை என்பது பெரல் கச்சா எண்ணெயுடைய விலை என்பது $72 குறைந்திருக்கிறது. உலகளவில் கச்சா எண்ணெயுடைய விநியோகம் அதிகரித்தாலும் ஆசிய நாடுகளுக்கான கச்சா எண்ணெயுடைய விநியோகத்தில் கடும் போட்டி தான் நிலவி வருகிறது. இந்த நிலையில் ஆசியாவில் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்ளவும் தங்களுடைய வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்ளவும் மற்றும் இந்த போட்டி நாடுகளுடைய போட்டித்தன்மையை எதிர்கொள்ளவும் ஆசிய நாடுகளுக்கான கச்சா எண்ணெயினுடைய விலையை சவுதி அரேபியா குறைத்திருக்கிறது. சவுதி அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனமான சவுதி ஆராம்கோ நிறுவனம் தான் ஆசிய வாடிக்கையாளர்களுக்கு அதிகாரப்பூர்வமான விற்பனையை பிராந்திய அளவுகோல $1.50 குறைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜூன் மாதம் கச்சா எண்ணெயுடைய விலையுடன் ஒப்பிடும் போது ஒரே மாதத்தில் பெரல் ஒன்றினுடைய விலை $11 வீழ்ச்சியடைந்திருக்கிறது. இது 26 ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஒரே மாதத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாதாந்த விலை குறைப்பு என்றும் நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆகஸ்ட் மாத விநியோகத்திற்காக கச்சா எண்ணெயுடைய பெரல் ஒன்றினுடைய விலை என்பது $8 வரை குறையும் என கணிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் சவுதி ஆராம்கோ பெரலுக்கு $11 என்ற அளவில் மிகப்பெரிய குறைவை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஆசிய நாடுகளுக்கு மிக சாதகமான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. இது இந்தியா, சீனா போன்ற நாடுகளில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு
நிம்மதி பெரும் மூச்சாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த கச்சா எண்ணெயுடைய விலை குறைப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவர்களுடைய நிலைப்பாடு என்பது தங்களுடைய அந்த கச்சா எண்ணெயினுடைய விநியோகத்தை அதிகரிப்பதும் அதே நேரத்தில் போட்டித்தன்மை மிக்க ஒரு விடயத்தை வெற்றிகரமாக கைக்கொள்வதும் ஆசிய நாடுகளில் கால் பதிப்பதும் என்பது சவுதி அரேபியாவின் முக்கியமான குறிக்கோளாக இருந்திருக்கிறது. இதே நேரத்தில் இந்த நிலைப்பாட்டில் பார்க்கிற போது குறிப்பாக மறுபக்கத்தில் ஹார்மோஸ் நீர்நிலை பகுதியில் தாக்குதல் என்பதும் நடத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாகவும் எதிர்காலத்தில் தான் அது எவ்வளவு தூரம் மாற்றத்தை செலுத்த போகிறது என்பது தொடர்பாக பார்க்க முடியும். அதே நேரத்தில் ஈரானில் அயத்துல்லா அலி ஹமேனியுடைய இறுதிச் சடங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு பிறகு எதிர்வரக்கூடிய 9ஆம் தேதிக்கு பிறகு நிலைமை என்பது இன்னும் மோசமாக கூட மாறலாம். என்ன சொல்லிச்சோன்னா இந்த காலப்பகுதியில் அமெரிக்கா திருப்பி தாக்காது என்று கூறியிருக்கிறது. அதற்கு பிறகு தாக்குதல் நடத்தப்படுகிற போது இன்னும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவது என்பது மிக கஷ்டமாக மாறக்கூடும். ஏற்கனவே அங்கே திரண்டிருக்கக்கூடிய மக்கள் அமெரிக்காவை பழி வாங்க வேண்டும் என்ற ரீதியில் பல கோஷங்களை எழுப்பக்கூடியவாறும் அதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான கடுமையான கோஷங்களை எழுப்பியவாறும் அவர்கள் இறுதி அஞ்சலியில் கலந்து கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே ஈரான் மக்களுடைய மனதில் இப்போதும் அமெரிக்கா மீதான வெறுப்பும் பழிக்கு பழி வாங்க வேண்டிய ஒரு எண்ணமும் தான் இருக்கிறது. எனவே இப்படியான நிலைப்பாட்டில் பார்க்கிற போது ஒரு பக்கம் தாக்குதல் நடைபெறுகிறது, அதே நேரத்தில் மக்கள் மத்தியில் வெறுப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு தூரம் எதிர்காலத்தில் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு தாக்கத்தை செலுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு தாய் டிவியின் உலக நிலவரத்தில் சந்திப்போம். நன்றி.